இன்னைக்கு நெல்லிக்காய் வச்சு ஒரு தயிர் பச்சடி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். மாலை பட்சத்துக்கு நெல்லிக்காய் சேர்க்கலாம். அதுக்கு நான் 3 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இன்னைக்கு 6 பேருக்கு பச்சடி பண்றதுக்கு 3 நெல்லிக்காய் போதுமானதா இருக்கும். நெல்லிக்காயை நல்லா தண்ணியில அலம்பிக்கிறலாம். அலம்பிட்டு ஒரு கிண்ணத்துல வச்சு குக்கர்ல நல்ல மேல் தட்டுல வச்சு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். வேக வச்சு பச்சடி பண்ணோம்னா அது ஒரு டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும். இப்போ நெல்லிக்காய் பச்சடிக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவு உளுந்து எடுத்து லேசாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குவோம். உளுந்து நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு, ஆற வச்சாச்சு. இனி மிக்சி ஜாரில் ஒரு தேங்காயோட சேர்த்து இந்த உளுந்தையும் சேர்த்துடலாம். 2 துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். இதோட ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது நைஸா நல்லா அரைச்சிடலாம். இப்போ நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சு. இது இப்போ இந்த தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாம். நெல்லிக்காய் ஆறுன உடனே இந்த விதைகளை அதுலேருந்து நீக்கிடலாம். விதைகளை நீக்கிட்டு இந்த பவுலில் போட்டுக்கலாம். இது நல்லா இப்படி நசுக்கி விட்டுக்கிறங்க. நெல்லிக்காய் பச்சடிக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்ச விழுதை இதோட ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட நம்ம இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் தயிர் பச்சடிக்கு நெய்யில் தாளிச்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால இதுல 2 ஸ்பூன் கீ விட்டுக்கிறேன். காஞ்ச உடனே கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சமா உளுந்து போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ ஒரே ஒரு சின்ன காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். பெருங்காயம் தேவைப்பட்டா போட்டுக்கிறங்க, ஆப்ஷன் தான். நெல்லிக்காய் பச்சடி மேல போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான நெல்லிக்காய் பச்சடி ரெடி. நீங்கள் மாலை பட்சத்துக்கு நெல்லிக்காய் சேர்த்துக்கிறங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஏதாவது ஒரு நாள் இப்படி பச்சடி பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.